மேல்றான், அவன் பிரச்சனை விட நம்ம பிரச்சனை மேல்றான்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நாம் நினைக்கிறோம் எல்லாருக்கும் அது அவங்க அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான். நான் நினைக்கிறது உலகத்தில் நான்லாம் பல பெரிய பெரிய காரெல்லாம் பயணம் பண்ணிட்டேன் ஐயா. அதுக்கு வாய்ப்பை நம்ம காசு கொடுத்து தான் அந்த காரை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பாகவே தமிழ் கொடுத்த கொடையாக நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். இப்போ சென்ற ஆண்டு நான் இந்த கல்யாண மாலை ஷூட்டிங்காக யூஎஸ் போயிருந்த போது அந்த டெஸ்லா காரில் போய் உட்கார வச்சிட்டாங்க சார். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்கார வச்சிட்டாங்க. அது நான் சொன்னேன், நீங்கள் தானே வரும்போது என்னை கூட்டின்னு வந்தீங்க வாங்கலான்னு. இல்லை நான் எனக்கு வேலை இருக்குது நீங்கள் போங்கன்ட்டார் சார். டோரெல்லாம் முடிய க்ளோஸ் பண்ணியாச்சு. தானாக போகுது அந்த காரு. டிரைவர் இல்லாமலே போகிற காரில் முத ஏறி உக்காந்தேன் சார். உண்மையிலே என் குலதெய்வம் தில்லைகாளி அம்மெல்லாம் கும்பிட்டுங்கன்னு போனேன். அம்மா தாயே இதை கொண்டு போய் ஒழுங்காக விட்டுடுன்னு ஒரு பயம் வருது சார் நமக்கு. இன்றைக்கி எல்லாம் அட்வான்ஸாக போயிருக்குது, உலகம் எப்படியோ எங்கெங்கேயோ போயிருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் அனுபவித்து பழகிறதுக்கு இப்போ நம்ம தான் பழகணும். கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு பெரிய காரில் யார் வாழ்கிறார்கள் தெரியுமா? யார் வாழ்கிறார்கள் தெரியுமா ஐயா? பணிவாக சொல்கிறேன். கோடி ரூபா கொடுத்த காரில் அந்த கோடி ரூபா கொடுத்து வாங்கின முதலாளி பின்னாடி உக்காந்துன்னு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு 5-6 செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கத்தி கிடக்கிறாரு. நீ என்னடா பண்ண, நீ என்ன பண்ண, என்ன ஆச்சு, எல்லாம் வந்தாங்களா போனாங்களான்னு. அந்த டிரைவர் ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அவர் டிஎம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாட்டை மெலோடி சாங்கை மென்மையாக வச்சு காதில் வச்சுக்கின்னு ஆனந்தமாக காரை ஓட்டின்னு வரார் சார். இந்த 1 கோடி ரூபாய் அனுபவிக்கிறவனே அந்த ஓட்டுநர் டிரைவர் தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் சார். அவ்வளோ காரை வாங்கி இந்த ஆள் கத்தின்னு வரான் சார். அந்த ஆளுக்கு ப்ரெஷர் ஏறுது, ஆனால் இவன் நம்மளை ஆனந்தமாக வரான். அதனால் வாழ்க்கை இது என்னதான் உன்னதான்றது கிடையாது. அந்த காரை அவன் வாங்கினாலும் அனுபவிக்கிறோம் நம்மளால் தான் நினைக்கிற போது வாழ்க்கையினுடைய தோற்றங்களை நாம் சந்தோஷமாக ரசிக்கணும் சார். யார் இங்கே பர்மனெண்ட்டாக வரப்போனோம் இல்லை? கார் வாங்கின முதலாளி உங்களுக்கு உள்ளே போகும்போது காரோட போகிறாரு, அது இங்கே விட்டுட்டு தான் போகிறாரு. அதனால் அந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவன் நமக்கு கொடுத்தானா. எதையும் உயர்வாக பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கையே நம்ம உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நம்மளை தாழ்வாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சார். சேலத்தில் குகையில் பேசுகிறதுக்கு நான் தென்கட்சி சுவாமினா ஐயா அவர்களோடு நான் பயணம் பண்ணுறேன். பல இடங்களில் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா குகையில் பேசிட்டு அம்மாப்பேட்டைக்கு போகணும். நாங்கள் காரில் போகிறேன் சார். காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் ஒயரை பூமியில் ஓரமாக புதைக்கிறதுக்கு ஒரு ரோட்டில் தோண்டிங்கிறாங்க. அதில் அந்த ஒயரத்துக்கு உள்ளே போட்டு மறைக்கிற அந்த மூடுற வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஒரு ஆளே என்ன பண்ணால் அதில் ஒரு அட்டையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தான். அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது கார் அப்படி சுற்றி வரும், இறங்கி தான் அண்ணன்ட்ட கிராஸ் பண்ணி போகணும். நான் இறங்கி அப்படி போகும்போது நான் ஏதாவது போர்டில் எழுதியிருந்தால் பார்த்து நான் ரசிப்பேன். அதை அதில் பார்த்துட்டு அந்த அட்டையில் எழுதின வாசகத்தை படிச்சுட்டு எனக்கு சந்தோஷமாக சிரிச்சிக்கினே வந்தேன். முன்னாடி போன எங்கள் ஐயா கேட்டார், என்னடா நீ விஷயம் இல்லாமல் சிரிக்க மாட்டேன், எதுக்குடா சிரிச்சேன்னாரு. இல்லைங்க, அந்த அட்டையில் எழுதிக்கிறான் கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான். இல்லை, அவனுக்கு யாரோ ஒருத்தனை வேலை வாங்கி லேபர் கொடுத்துடலான்னு அவன் கேட்டுருக்கிறதுக்கு அவன் அந்த அர்த்தத்தில் எழுதிக்கிறான். எனக்கு வேறு அர்த்தமாக தெரிஞ்சுது. அதை சிரிச்சம் பாருங்கள். அவனை கூப்பிடுனார் சார். அந்த ஆளை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாரு சார். ஐயா என்னங்கய்யா அவனுக்கு போய் கொடுக்குறேன். இல்லை, நாம் கேட்காமலே பல பேர் நம்ம கூட வரான். அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ தைரியசாலியாக இருப்பான். அதனால தான் நான் பாராட்டி கொடுத்தேன்னார். எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? நம்ம பார்வை தான் சார். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அவர் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். துன்பத்துக்கு துவளாமல் செயல்பட வேண்டும் என்றால் அவன் இன்பத்தையே எப்பொழுதும் இதயத்தில் கொள்ள வேண்டுமென்றால் இதயத்தை இன்னும் சொல்ல போனால் ஒரு பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ளுகிற மகத்துவத்தையே அவனுக்கு அந்த சிரிப்பு என்ற ஒன்றுதான் அது ஒரு மலர் தோட்டமாக மாற்றும். அதனால்தான் வாடாத மலர் ஒன்று உண்டு என்றால் அது சிரிப்பூ என்ற அந்த பூதான் என்பதனால தான் கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் யாருக்கு சார் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் இருக்காங்களா ஐயா? இல்லவே இல்லை சார். ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார். அன்னைக்கு கூட நான் தாம்பரத்தில் பார்க்குறேன். நீங்கள் எங்கே போனாலும் பாருங்க ஐயா, பார்க்க பழகுங்க, காதில் விழுந்தால் கேட்க பழகுங்க. இது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பாருங்க, தாம்பரத்தில் 2 அம்மா நிற்குது. ஒரு அம்மா சொல்லுது, அந்த டவுன் பஸ் வருதுங்க, ஏம்மா கை காட்டி நிறுத்துமா. அதை அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. ஏன் உனக்கு தானே கைக்குது, நீ நிறுத்து. நான் நிறுத்தினா கை காட்டினா இருந்தாலும் நிறுத்த மாட்டார். ஏன்
அந்த டிரைவர் என் வீட்டுக்காரரு. அதாவது அந்தம்மா விஷயம் அந்தம்மாவுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியுமா அந்தம்மா அமைதியாக ஆயிடுச்சு. அதை விட பெரிய காமெடி பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கத்தில் கொண்டாண்ட பேர் வந்து கோயம்பேட்டிலேருந்து இப்போ கிளாம்பாக்கம் வந்துடுச்சு. கிளாம்பாக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பசங்க சார். ஆட்டோக்கார தம்பி வந்தார். அது நல்ல பிள்ளை. தம்பி இங்கே கிளாம்பாக்கம் போகணும், எவ்வளோப்பா வேணும் ஆகும்னா, ஆளுக்கு 100 கொடுங்க சார், 2 பிள்ளைகளை நான் ஃப்ரீயாக கூட்டின்னு வந்துடுறேன், உங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு 100 கொடுங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நீ 2 பசங்களையும் கூட்டி போ, நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் வந்துடுறேன்னா சார். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன எப்படி கணக்கு போடுறான் பாருங்கள். உலகம் இப்படி தான் சார் இருக்கும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதுக்கு தயாராகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே முடியாது. நம்ம கோவப்படவே கூடாது. இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லவே இல்லை என்பதை மட்டும் முதல்ல முடிவு பண்ணிங்க. நீங்கள் ஒரு எல்கேஜி படிக்கிற பையனை கேளுங்க, அவன் 1000 பிரச்சனை சொல்லுவான் சார். ஐயா சொன்னார் இல்லை, லீவ் லெட்டர் கொடுத்தா கூட வந்து கற்பனையாக இருப்பான்னு. எனக்கு அப்படி நடந்தது சார். என்னுடைய 4 புத்தகத்தில், நகைச்சுவை புத்தகத்தில் ஒரு முதல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. 1974 ஒரு பையன் சார், அவன் ஒரு பையன் எழுதி கொடுத்தான் சார். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து லீவ் லெட்டர் கொடுத்தான். பாட்டி செத்துட்டாங்கன்னு இருந்தது சார். லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தானடா போகணும், போய் வந்து கொடுக்கூடாதான்னு ப்ரொசீஜர் படி நடக்கணுன்றதாக தான் சார் கொடுத்தான்னா. அவ்வளவு டிசிப்ளின் பாயாண்டா நினச்சி வாங்கி வச்சுட்டேன் சார். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியும் அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். அதே மேட்ரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கொடுத்துக்கிறான். மார்ச் மாதம் 10ஆம் தேதி கொடுக்குறான், அதே லீவ் லெட்டர், அதே மேட்ரு. பாட்டி செத்துட்டாங்க. முதல் பாட்டிக்கு நான் ஒரிஜினல் பாட்டின்னு நினச்சேன், 2வதுக்கு வந்து தூரத்து பாட்டின்னு நினச்சேன், 3வதும் கொடுக்குறானே, எனக்கு கோவம் வந்துடுது. ஏய் என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு அவன் அமைதியாக சொன்னான் சார். எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னா. அப்புறம்தான் மேட்ரே எனக்கு புரிஞ்சுது. அதனால் யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்றது தெரியாமலே நாம் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது சார். ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ளும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அதனால தான் நான் சொல்கிறேன், அவன் பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை மேல்றன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நாம் நினைக்கிறோம் எல்லாருக்கும் அது அவங்க அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான். நான் நினைக்கிறது, உலகத்தில் நான்லாம் பல பெரிய பெரிய காரெல்லாம் பயணம் பண்ணிட்டேன்யா. அதுக்கு வாய்ப்பு நம்ம காசு கொடுத்து தான் அந்த காரை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பாகவே தமிழ் கொடுத்த கொடையாக நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். இப்போ சென்ற ஆண்டு நான் இந்த கல்யாண மாலை ஷூட்டிங்காக யூஎஸ் போயிருந்த போது அந்த டெஸ்லா காரில் போய் உட்கார வச்சிட்டாங்க சார். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்கார வச்சிட்டாங்க. அது நான் சொன்னேன், நீங்கள் தானே வரும்போது என்னை கூட்டின்னு வந்தீங்க, வாங்கலான்னு. இல்லை நான் எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போங்கன்ட்டார் சார். டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. தானாக போகுது அந்த காரு. டிரைவர் இல்லாமலே போகிற காரில் முத ஏறி உக்காந்தேன் சார். உண்மையிலே என் குலதெய்வம் தில்லைகாளி அம்மெல்லாம் கும்பிட்டுங்கன்னு போனேன். அம்மா தாயே இதை கொண்டு போய் ஒழுங்காக விட்டுடுன்னு ஒரு பயம் வருது சார் நமக்கு. இன்றைக்கி எல்லாம் அட்வான்ஸாக போயிருக்குது. உலகம் எப்படியோ எங்கெங்கேயோ போயிருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் அனுபவித்து பழகிறதுக்கு இப்போ நம்ம தான் பழகணும். கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு பெரிய காரில் யார் வாழ்கிறார்கள் தெரியுமா? யார் வாழ்கிறார்கள் தெரியுமா ஐயா? பணிவாக சொல்கிறேன். கோடி ரூபாய் கொடுத்த காரில் அந்த கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின முதலாளி பின்னாடி உக்காந்துங்க லேப்டாப்பை வச்சுக்கிட்டு 5-6 செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கத்தி கிடக்கிறாரு. நீ என்னடா பண்ண, நீ என்ன பண்ண, என்ன ஆச்சு, எல்லாம் வந்தாங்களா போனாங்களான்னு. அந்த டிரைவர் ஓட்டுறார் பார்த்தீங்களா, அவர் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாட்டை மெலோடி சாங்கை மென்மையாக வச்சு காதில் வச்சுக்கின்னு ஆனந்தமாக காரை ஓட்டின்னு வரார் சார். இந்த 1 கோடி ரூபாய் அனுபவிக்கிறவனே அந்த ஓட்டுநர் டிரைவர் தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் சார். அவ்வளோ காரை வாங்கி இந்த ஆள் கத்தின்னு வரான் சார். அந்த ஆளுக்கு வந்து ப்ரெஷர் ஏறுது. ஆனால் இவன் நம்மளை ஆனந்தமாக வரான். அதனால் வாழ்க்கை இது என்னதான் உன்னதான்றது கிடையாது. அந்த காரை அவன் வாங்கினாலும் அனுபவிக்கிறோம் நம்மளால் தான் நினைக்கிற போது வாழ்க்கையினுடைய தோற்றங்களை நாம் சந்தோஷமாக ரசிக்கணும் சார். யார் இங்கே பர்மனெண்ட்டாக வரப்போனோம் இல்லை? கார் வாங்கின முதலாளி உள்ளே போகும்போது காரோட போக போகிறாரு, அது இங்கே விட்டுட்டு தான் போக போகிறாரு. அதனால் அந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவன் நமக்கு கொடுத்தானா. எதையும் உயர்வாக பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கையே நம்ம உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நம்மளை தாழ்வாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சார். சேலத்தில் குகையில் பேசுகிறதுக்கு நான் தென்கட்சி சுவாமினா ஐயாவர்களோடு நான் பயணம் பண்ணுறேன். பல இடங்களில் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா குகையில் பேசிட்டு அம்மாப்பேட்டைக்கு போகணும். நாங்கள் காரில் போகிறேன் சார். காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் ஒயரை பூமியில் ஓரமாக புதைக்கிறதுக்கு ஒரு ரோட்டில் தோண்டிங்கிறாங்க. அதில் அந்த ஒயரை தூக்கி உள்ளே போட்டு மறைக்கிற அந்த மூடுற வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை.
அந்த ஒரு ஆளே என்ன பண்ணால் அதில் ஒரு அட்டையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தான். அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது கார் அப்படி சுற்றி வரும், இறங்கி தான் அண்ணன்ட்ட கிராஸ் பண்ணி போகணும். நான் இறங்கி அப்படி போகும்போது நான் ஏதாவது போர்டில் எழுதியிருந்தால் பார்த்து நான் ரசிப்பேன். அதில் பார்த்துட்டு அந்த அட்டையில் எழுதின வாசகத்தை படிச்சுட்டு எனக்கு சந்தோஷமாக சிரிச்சிக்கினே வந்தேன். முன்னாடி போன எங்கள் ஐயா கேட்டார், என்னடா நீ விஷயம் இல்லாமல் சிரிக்க மாட்டேன், எதுக்குடா சிரிச்சேன்னாரு. இல்லைங்க, அந்த அட்டையில் எழுதிக்கிறான் கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான். இல்லை, அவனுக்கு யாரோ ஒருத்தனை வேலை வாங்கி லேபர் கொடுத்துடலான்னு அவன் கேட்டுருக்கிறதுக்கு அவன் அந்த அர்த்தத்தில் எழுதிக்கிறான். எனக்கு வேறு அர்த்தமாக தெரிஞ்சுது. அதை சிரிச்சம் பாருங்கள். அவனை கூப்பிடுன்னார் சார். அந்த ஆளை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாரு சார். ஐயா என்னங்கய்யா அவனுக்கு போய் கொடுக்குறேன். இல்லை, நம்ம கேட்காமலே பல பேர் நம்ம கூட வரான், அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ தைரியசாலியாக இருப்பான், அதனால தான் நான் பாராட்டி கொடுத்தேன்னார். எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? நம்ம பார்வை தான் சார். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நாம் சும்மா எதுக்கு போட்டு பிரச்சனைகளை போட்டு குழப்பி கிடப்பானே. ஒரு ஞானிக்கிட்ட ஒரு பையன் இளைஞன் போய் கேட்டிருக்கான் சார். ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்டிருக்கான், ஐயா ஒரே பிரச்சனையாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான். அந்த ஏரிக்கும் கீழே ஒரு காவா போகுது, அந்த காவாயில் தண்ணி கொண்டா குடிக்கிறதுக்கு போ அப்படின்னு ஒரு சொம்பை கையில் கொடுத்தாரு. என்னடா நாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாது சொம்பில் தண்ணி கொண்டார சொல்கிறாருன்னு போனான் சார். அவன் கண் எதிர்க்க ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி சேராகி போச்சு, தண்ணி வேலைக்கு ஆகாதுன்னு திரும்பி வந்துட்டான். 2 மணி நேரம் பொறுத்து மறுபடியும் போனான். கலங்கலாக இருந்தது, விட்டு வந்துட்டான். மறுபடியும் 2 மணி நேரம் பொறுத்து போனான், தெளிவாக இருந்தது, ஒரு சொம்பில் கொண்டாந்து கொடுத்தான். ஞானி கேட்டார், ஏன் இவ்வளோ லேட்டுன்னாரு. சேராக இருந்தது, கலங்கலாக இருந்தது, 4 மணி நேரத்துக்கு பிறகு தான் தெளிஞ்சதுன்னா. உடனே ஞானி கேட்டார், சேரும் சகதியுமாக இருந்த அந்த தண்ணீர் கலங்கலாக மாறிய பிறகு இந்த 4 மணி நேரத்தில் நீ என்ன அதுக்கு பண்ணன்னு கேட்டார். நான் ஒன்றுமே பண்ணலை, அதுவே தெளிஞ்சதுன்னா. உன் மனப்பிரச்சனையும் நீ ஒன்றும் பண்ணாத, அப்படியே விட்டுடு, அது தானாகவே சரியாகுண்டா. உன் பிரச்சனை இன்னொருத்தங்கிட்ட சொல்லாமல் இரு, அவன் டெவலப் பண்ணாமல் இருப்பான். நீ டெவலப் நான் தான் நிறைய சொல்கிறேன் சார். போகிற இடங்கள்லாம் நான் ஒரு வகையான மருத்துவர். நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மன மருத்துவர். உடல் மருத்துவர் வேறு, மன மருத்துவர் வேறு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை தவறாமல் சொல்கிறேன். சுகர் வந்துச்சா கவலையப்படாதீங்க, பற்றாக்குறையாது, அது ஒரு நோய் கிடையாது. சுகர்காரன் தான் 100 வயசுக்கு மேலே இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலுக்கு வரான் பார்த்தீங்களா? அந்த கண்ட்ரோலே நமக்கு ஆயுளை நீட்டிக்கு வைக்கணும்னு அதை பாயிண்ட் ப்ளஸ்ஸாகவே எடுத்துங்க. பரவாயில்ல, அது பற்றாக்குறை தான் சார். இது ஒன்றே ஒன்று, அது ஏறாமல் இருக்கணும்னா ஒரே வழி, ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருக்கணும். ஆமாம், அவன் நிஜமாக சொல்கிறான். பேசினீங்கன்னா நம்ம ஒரு 50 பாயிண்ட் இலவசமாக ஏற்றிட்டு போடுவான் சார். பெரும்பாலான மேட்ரு அடுத்தவங்கிட்ட பேசாமல் இருந்தாலே போதும் சார். நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், பேசாமலே இருங்க. 2000 வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர், அவரை விடவா ஒரு ஞானி உலகத்தில் இருக்க முடியும்? உனக்கு 2 பிரச்சனை வரும்டா, உடல் பிரச்சனை வரும், மன பிரச்சனை வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உடல் ஒருத்தன் பகலில் தூங்குறான்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு மனசு இரவில் தூக்கம் வரலன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். இப்படி கண்டுபிடுறா. மனமும் உடலும் ஒத்துழைத்தால் தான் ஒரு மனிதன் மனிதனாக நடமாட முடியும் என்றால் அந்த மனம் சரியாக பாதையில் படணும். மனம்தான் சார் மனிதனை தீர்மானிக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாமெல்லாம் தாத்தா பாட்டி மடியில் வளர்ந்தோம், தாத்தா பாட்டி கதை சொல்லி வளர்ந்தாங்க சார். இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. எப்போ இது வந்ததோ இல்லை, உலகத்தையே கலக்கிட்டது சார். இது நல்ல கருவி தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை அனுபவிச்சுட்டு அதை திட்டக்கூடாது. இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே ட்ரம்ப் என்ன சொன்னார், இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டாரு, ஜிஎஸ்டி ஏற்றினாரா இறக்குனாரா, வரியை உயர்த்தினாரா உயர்த்தலையா, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை என்னாச்சு இல்லை. அன்னைக்கு கூட ஒரு அதிகாரி மேனேஜர், கம்பெனி மேனேஜர்கிட்ட போய் ஒருத்தர் லீவ் லெட்டர் கொடுக்குறார். சார் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் வேணும்னா சார். மேனேஜருக்கு தூக்கி வாரி போட்டுது. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடக்கிற சண்டைக்கு உன் லீவுக்கு என்னடா சம்பந்தம்னு. சார் சும்மாரு சார், போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கு சண்டை, பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு. சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுறான் நீங்கள். இப்போ பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்குறேன் கொடுங்கண்ணா சார். இது என்ன ரொம்ப கஷ்டம் சார். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது தெரியுமா? அன்றைக்கி ஒரு மேனேஜர் உட்காந்துக்கிறார், ஒரு அம்மா லேட்டாக வருது சார். லேட்டாக வந்ததுமே அவர் மேனேஜர், நான் உயர் அதிகாரி, நமக்கு மேலே இருக்கிறவங்க கோவப்படுவாங்க இல்லையா, அது அவங்க அதிகாரத்துக்கு உரிய தகுதி இல்லையா, அவர் மேலே கோச்சிக்கூடாது.
அவர் கேட்டா தான் மேனேஜர், கேட்கலன்னா அவர் அதிகாரி கிடையாது, கேட்கணும். என்னம்மா லேட்டுன்னாரு. அந்த அம்மா அன்பா சொல்லிச்சு, சார் சாரி சார், போகும்போது சீக்கிரம் போயிடுறேன். சரி சரி போமான்ட்டாரு. நம்ம பணிமா எது சொன்னாலும் உலகம் ஏற்றுக்கும் சார். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிறன்னர். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். மகிழ்ச்சியாக இருப்பேன் சார். காலங்கள் மாறலாம், கருவிகள் வளரலாம். ஏன் நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார், இவ்வளவு வசதிகள் என் தாத்தாவுக்கும் பாட்டனுக்கும் கிடைக்கலையே சார், என் பாட்டம் பாட்டிக்கெல்லாம் கிடைக்கலையே. இது நேருக்கு நேராக தானே சார் பேசுனாங்க. எங்கள் தாத்தாவுக்கு பாட்டியை கேட்டேன் நான், பாட்டி பாட்டி உன் கல்யாணம்லாம் எப்படி நடந்தது, அதே ஏன்டா கேட்குறேன். உன் பாட்டை முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள கொப்பனும் சித்தப்பனும் பிறந்துட்டான். நிமிந்து பார்க்கறதுக்கு முந்தைய 2 குழந்தைய பெற்ற காலமையா இந்த நாடு. சாதாரணமான நாடு அது, சரித்திர பூமியா இது. பாரதி சொன்னான், எந்தையும் தாயும், அந்த வார்த்தையை கவனிங்க, எந்தையும் தாயும் நிறுத்தல, மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு. மகிழ்வது வேறு, குலாவது வேறு. யாராவது நம்ம கொஞ்சறமா சார் குழந்தைகளை? இப்போ குழந்தைகளை கூட கொஞ்சறது கிடையாது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் சார், நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் இது நடந்தது. 4ஆம் வகுப்பறையில் வெள்ளிக்கிழமை 4வது பீரியட் அந்த டீச்சர் வந்து ஒரு கட்டுரைக்கு தலைப்பு கொடுக்குற, எழுதுங்கடான்னு. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், இதான் டாபிக். பசங்க பூரா எழுதிட்டான் சார். குவார்டர் ஷீட்டில் பாதி பாதி கொடுத்தாங்க, எழுதிட்டான், முடிச்சுட்டான். பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சனி ஞாயிறு லீவ் விட திருத்திட்டு கொண்டாந்து கொடுக்குறேன், மண்டே கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபரன் சாப்பிட்டுட்டு அந்த அம்மா அதை இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு திருத்தறதுக்கு ஆரம்பிச்சது. திருத்தத்துக்கு ஆரம்பிக்கிற போது ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை படிச்சுட்டு அந்த அம்மா கலகலன்னு அழுது, கண்ணீராக ஊற்றுது. அவங்க ஹஸ்பண்டு ஒரு பெரிய ஆஃபீஸர் சார், பெரிய அதிகாரி. அவர் அங்கே சேரில் உட்காந்துங்கிறார். என்னம்மா அழற, என்னாச்சு, உன்னை திட்டிகிட்டு எழுதிக்கிறானா? இல்லைங்க. பின்ன எதுக்கு அழுவுற, தப்பு தப்பாக எழுதியிருக்கானா? இல்லைங்க. பின்ன ஏன் அழற? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் என்ற தலைப்பு தாங்க கொடுத்துருக்கிற அந்த பையன் எழுதியிருக்கிறாங்க. கடவுளே நீ என் எதிரில் வந்தால் ஒரே வரம் மட்டும்தான் கேட்பேன், என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன். ஏன் தெரியுமா கடவுளே, சமைக்கும் போதும் உள்ளங்கையில் வைத்து என் அம்மா பார்த்து பார்த்து சிரிக்கிறாள், சாப்பிடும் போதும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாள், பரிமாறும் போதும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாள். எதிரில் எத்தனை முறைகள் நான் போய் உட்கார்ந்தாலும் ஓடினாலும் பாடினாலும் நின்றாலும் என்னை ஏறெடுத்தும் பார்த்து பழகுவதே இல்லை தாய் இரவா. அதனால் என்னை செல்போனாக மாற்றிவிட்டால் என் அன்னையின் உள்ளங்கையில் அரவணைப்பில் எப்பொழுதும் நான் இருப்பேன் அல்லவா. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாக பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாக பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாக பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை.
யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாகப் பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாகப் பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாகப் பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாகப் பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாகப் பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாகப் பயன்படு. நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கார் கண்ணல்ல தில்லை பிற முயூவ விளக்க உரை. யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அளக்குங்கோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நாங்கள் நூன் அறிவை உடையவர்கள் என்று கூறிக்கொள்பவர் பிறர் மனக்கருத்தை அளந்து அறிய பயன்படுத்தும் அளவு கருவி எது என்று ஆய்ந்து பார்த்தால் அது கண்ணே அன்றி வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாகப் பயன்படு.